Hello friends, welcome to Tamil Hacks. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய பீப்புள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினா இந்த வீடியோவை நான் ரெடி பண்றேன். ஸோ இதுல நான் ரொம்ப சிம்பிளா பேசிக் ஸ்டெப்ஸ் வச்சு நான் கவர் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணாம இருந்தா கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ இதான் அந்த சாஃப்ட்வேர், இதை வச்சு தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷன் இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் குவிஸ், அதாவது ஒரு குவிஸ் அப்ளிகேஷன் சிம்பிளாக பில்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை தான் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி டக்குன்னு அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பில்ட் பண்ண போறோம்னு சொன்னேன், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற பேஸ்லாம் லைட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது லைட்டா தெரிஞ்சிருந்தா தான் உங்களால ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நான் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அதாவது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை தட்டி செக் பண்ணிக்கோங்க. அதாவது பேசிக்காக எப்படி ஆப்புக்கு ஐக்கான் வைக்கிறது, ஆப்புக்கு நேம் வைக்கிறது, பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு 10 to 15 வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக எப்படி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆர்டராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும், ஆப்பை பில்ட் பண்ணலாம், அந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட மொத்த சோர்ஸ் கோட், அதாவது இதுக்கு நான் யூஸ் பண்ண எல்லா சோர்ஸ் கோடையும் என்னோட கிட்டப்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வேணா இந்த கோடெல்லாம் பார்த்துக்கலாம், இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க, எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, சோர்ஸ் கோட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் எங்கே வச்சிருக்கேன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். சப்போஸ் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைல் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல போய் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ ஸ்டார்ட் அ நியூ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட், ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட், இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் ஆல்ரெடி கொடுத்த சோர்ஸ் கோடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெண்டில் இது வேணா பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னோட ஆல்ரெடி என்ன அப்ளிகேஷனை வச்சு டெமோ கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இந்த ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே. ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளோட ஆப் எங்கே இருக்குன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சோர்ஸ் கோடை நான் டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தா ஆண்ட்ராய்டு குவிஸ் மாஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆப் பேர். ஸோ நேம் செக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு குவிஸ் மாஸ்டர். ஸோ அதை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருதுன்னா நம்மளோட ஃபைல் பில்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சம் ஃபைல்ஸ் நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாட்டினா உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் மெசேஜ் வரும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபைல் ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளக்இன் அப்டேட் கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா செக் ஆகுது, அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே செக் ஆகி முடிச்சோடனே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்மளோட ஆப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பில்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களோட ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைட் ஆயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி வரும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கேன். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணால் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இந்த 2 ஃபைல்ஸ் இருக்கும், கிரேடல் ஸ்கிரிப்ட்ஸ் ஆப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல் என்ன அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்புக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஜாவாவில் பார்த்தோம் அப்படின்னா நான் 2 ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட ஆப்பை ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ப்ளே பட்டன் கொடுக்குறேன். ப்ளே பட்டன் கொடுத்துட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா
இந்த ஆப்பை என்னோட விர்ச்சுவல் டிவைஸில் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டு இந்த மாதிரி ரன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஆண்ட்ராய்ட் குவிஸ் நம்ம பண்ண, அதாவது நான் கொடுத்த அப்ளிகேஷன் இதை தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே என்ன வருதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது. குவிஸ் ஆப்னால நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின் ட்ரூவா ஃபால்ஸான்னு 2 பட்டன் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கனால நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறது, ப்ரீவியஸ் கொஸ்டின் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வருது 1 2 3 அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னா முந்தின கொஸ்டின்ஸ் போகுது 3லேருந்து 2க்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நான் ட்ரூன்னு ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி ஃபால்ஸ்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன இருக்குன்னா ஆண்ட்ராய்டு இஸ் பேஸ்ட் ஆன் ஏதாச்சும் கொஸ்டின் நீங்கள் வைக்கிறது தான் கொஸ்டின். ஸோ ட்ரூன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சராக இருந்தால் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ட்ரூ ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணிட்டா அகெயின் நம்ம ட்ரூ ஃபால்ஸ் கிளிக் பண்ண முடியாது. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இன்கரெக்ட் ஆன்சர், அதாவது அந்த கொஸ்டினுக்கு ஃபால்ஸ் அப்படின்றது இன்கரெக்ட் ஆன்சராக இருந்தால் கீழே இன்கரெக்ட் ஆன்சர்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக எல்லா ஆன்சரும் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குவிஸ் எண்டட் 40% கரெக்ட் ஆன்சர்ஸ், அதாவது நம்மளோட குவிஸ் முடிஞ்சிருச்சு, 4 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் மெயினாக இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரிசோர்ஸ் ஃபைலில் லேஅவுட்டில் ஒரு லேஅவுட், அதாவது லேஅவுட்னா என்னன்னா நம்ம இப்படி பார்க்குறோம் ஸ்க்ரீனில், அதை தான் லேஅவுட்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஸ்க்ரீனில் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வருது நடக்குது, அதாவது கொஸ்டின் மாறுறது, இந்த பட்டன்ஸ் அப்படியே இருக்குது, எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் தான் நடக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த குவிஸ் லேஅவுட். ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன கோடு யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லீனியர் லேஅவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1க்கு கீழே 1 வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தோன்னா 1 கீழே 1 வரும், ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தோன்னா சைடில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஹரிசாண்டல்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன இருக்குன்னா ட்ரூக்கு சைடில் ஃபால்ஸ்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா கீழே பிரிண்ட் ஆகும். ஸோ லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக எப்பயுமே ஓரியன்டேஷன் ஹரிசாண்டல் இல்லாட்டி வெர்டிக்கல் அப்படின்னு நான் சூஸ் பண்ணணும். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லீனியர் லேஅவுட் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஓவரால் லீனியர் லேஅவுட். லீனியர் லேஅவுட்டுக்குள்ள 2 லீனியர் லேஅவுட் வச்சுருக்கேன். அதாவது இது ஒரு லீனியர் லேஅவுட், ஏன்னா இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் வரணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே சைடில். ஸோ மொத்தம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கோடு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கொஸ்டின் வரணும். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது டெக்ஸ்டெல்லாம் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ எடுத்தோடனே ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு, இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா 2 பட்டன் இருக்கு, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு லீனியர் லேஅவுட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 பட்டன் வச்சிருக்கேன். பட்டன் 1, பட்டன் 2, இதோட டெக்ஸ்ட் வந்து ட்ரூ, பட்டன் 2 இதோட டெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ், இந்த மாதிரி இருக்கு. அண்ட் அகெயின் கீழே இன்னொரு லீனியர் லேஅவுட் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு போகிறதுக்காக ப்ரீவியஸ் பட்டன் ஒன்று வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்காக நெக்ஸ்ட் பட்டன் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி 4 பட்டன் அண்ட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்ணலைன்னா நான் டெக்ஸ்ட்டுக்கு எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. ஏன் நான் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாச்சும் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அது ஃபிக்ஸடாக இருக்கும், அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனால் நம்மளோட ஆப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நான் நெக்ஸ்ட் டைப் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோடு யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஒரு கொஸ்டின் வரணும், கிளிக் பண்ணால் அடுத்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிசைன்னு பார்த்தா இவ்வளோதான் நம்மளோட ஆப்பில். 4 பட்டன், ஒரு டெக்ஸ்ட் வியூ, அதை நான் நடுவில் வச்சிருக்கேன். எப்படி நடுவில் வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல கிராவிட்டி சென்டர் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட ஆப்பில் மொத்த இதுவுமே நடுவில் வரும் அப்படின்றதான். ஸோ எக்ஸ்எம்எல் கோடுன்னு பார்த்தா இவ்வளோதான் மொத்தமே நம்மளோட எக்ஸ்எம்எல் கோடு, அடிஷ்னலாக எதுவுமே இல்லை. இப்போ நம்மளோட ஒர்க் எல்லாமே எங்கே தான் இருக்குன்னா நம்மளோட ஜாவா கோடிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஒர்க் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குவிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ குவிஸ் ஆக்டிவிட்டி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ எந்த மாதிரி கோடு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் எம்டியாக ஓப்பன் பண்ணால். ஸோ கீழே சம் கோட்ஸ் நிறையா இருக்குது, அது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாமே நான் சொல்கிறேன். எடுத்தோடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டனை டிக்ளேர் பண்ணுறேன். பட்டனை ஏன் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல
இந்த மாதிரி பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா எனக்கு நெக்ஸ்ட் கீவேர்டு, அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணா ப்ரீவியஸ் கொஸ்டின் போகணும். ட்ரூன்னு கிளிக் பண்ணா நான் இந்த கொஸ்டினுக்கு ட்ரூன்னு ஆன்சர் பண்றேன். ஃபால்ஸ் கிளிக் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு நான் ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனை கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு வேலை நடக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாவா கோட்ல யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜாவா ஃபைல்ல பட்டனை டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரைவேட்ன்ற கீவேர்டு பட்டன்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க என்ன வேணா நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கொடுக்குற நேம் தான் இது வந்து கீவேர்டு, இது வந்து கீவேர்டு. ஸோ ஜூம் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். பிரைவேட் கீவேர்டு பட்டன்ன்ற கீவேர்டு, ட்ரூ பட்டன்னால நான் ட்ரூ பட்டன்ற நேம் கொடுத்துருக்கேன். பிரைவேட் பட்டன், ஃபால்ஸ் பட்டன்னால நான் ஃபால்ஸ் பட்டன்ற கீவேர்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ் பட்டன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 பட்டனை டிக்ளேர் பண்ணிருக்கேன் சிம்பிளா. அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டினை, அதாவது நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குவிஸ் ஆப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 10 கொஸ்டின் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த 10 கொஸ்டினையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அரேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேல்யூஸ் போயிட்டு ஸ்ட்ரிங்ஸ் போயிட்டு இதெல்லாமே நம்ம பேஸ்லேயே தெரிஞ்சிருப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட், அதாவது ஒவ்வொன்றுக்கும் என்ன டெக்ஸ்ட் வரும் அப்படின்றத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் நேம் வந்து ஆண்ட்ராய்ட் குவிஸ், ட்ரூ பட்டன் கிளிக் நாட் ட்ரூ, ஃபால்ஸ் பட்டன் ஃபால்ஸ், இந்த இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்ட் டோஸ்ட், அதாவது கரெக்ட் ஆன்சர் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்கரெக்ட் ஆன்சர் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல்ல ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். அதாவது கொஸ்டின் 1 ஆண்ட்ராய்டு இஸ் சம் கொஸ்டின்ஸ். உங்களோட ஆப்ல நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அது எல்லாத்துக்கும் நான் நேம் கொடுத்துறேன். கொஸ்டின் 1, அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல போய் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு கீவேர்டு என்ன கொடுத்துருக்கேன்னா கொஸ்டின் 1 2 3 4 அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிங் ஃபைல்ஸ்ல. ஸோ அதை தான் நான் என்ன பண்ண போறேன்னா யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி போயிட்டு, அதாவது எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே, அதாவது எந்த கொஸ்டின் நான் சூஸ் பண்ணாலும் எல்லாமே இந்த ஒரு லைன்லயே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரே டெக்ஸ்ட் வியூல எல்லாமே பிரிண்ட் ஆகணும். அப்பனா நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அரேல ஸ்டோர் பண்ணலாம். அரேல ஸ்டோர் பண்ணாதான் என்ன ஆகும்னா அடுத்தடுத்து அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு அரே கிரியேட் பண்றேன். பிரைவேட்ன்றது கீவேர்டு, பிரைவேட் அரே லிஸ்ட் இன்டீஜர் அப்படி இது எல்லாமே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல நீங்க என்ன வேரியபிள் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ, அதாவது இந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ல இருக்க எல்லாமே கீவேர்ட்ஸ். எதை தவிர அப்படின்னா இந்த இடத்துல 10 அப்படின்றது நீங்க கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 கொஸ்டின் வச்சிருக்கேன், அதனால நான் இங்க 10ன்னு கொடுக்குறேன். நீங்க டெவலப் பண்ற ஆப்ல ஒரு 50 கொஸ்டின் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல 50 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் கொஸ்டின் ஆஸ்க்டு, அதாவது நான் கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்றனால நான் கொஸ்டின் ஆஸ்க்டு அப்படின்ற ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன வேரியபிள் வேணா வச்சுக்கலாம். மற்றபடி மீதி எல்லாமே சேமா வரணும். அப்பதான் ஒரு அரே டிக்ளேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 10 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபைனலா அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ அந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், இன்டீஜர் வேரியபிள். ஏன்னா அதுல நம்ம நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போறோம். இனிஷியலா எவ்வளோ இருக்குன்னா 0ல இருக்கு. அதாவது நீங்க ஆப்பை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே நீங்க எந்த கொஸ்டினுமே ஆட் பண்ணல, அப்போ உங்களுக்கு வந்து பாயிண்டே ஏறாது. அப்ப இனிஷியலா எவ்வளவு இருக்கும், 0ல இருக்கும். அதை தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிஷியல் வேல்யூ 0ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா டெக்ஸ்ட் வியூ கொஸ்டின். அதாவது இந்த இடத்துல நம்ம வைக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் வியூ. ஏன்னா ஆண்ட்ராய்டு வாஸ் டெவலப்ட் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட். அது எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூல இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வியூ தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் நம்மளோட டிசைன்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாதான் அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட்ல அதை தான் சொல்லியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிங்க் பண்ண கொஸ்டினுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் ரெடி பண்றோம். கொஸ்டின் பேங்க் எப்படி ரெடி பண்றதுன்னா சிம்பிள் அரே தான். பிரைவேட் கொஸ்டின் அப்படின்ற அரேல நான் என்ன பண்றேன்னா கொஸ்டின் பேங்க்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு அரே, அதாவது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த லிஸ்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஸ்டின் 1க்கு எது ஆன்சர்,
கொஸ்டின் 2க்கு எது ஆன்சர்? இந்த கொஸ்டின் 1 கொஸ்டின் 2லாம் நம்ம ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால ஆர் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்ற கீவேர்ட். நியூன்ற கீவேர்டு வந்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புது புது கொஸ்டினை கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம்னா கொஸ்டின் 1ஓட கரெக்டான ஆன்சர் ஃபால்ஸ். ஸோ கொஸ்டின் 1க்கு ஃபால்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். கொஸ்டின் 2க்கு ட்ரூ சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட். கொஸ்டின் 3க்கு ட்ரூ சூஸ் பண்ணாங்கன்னா பாயிண்ட். கொஸ்டின் 4க்கு ஃபால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1க்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. கொஸ்டின் 2க்கு ட்ரூ இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆப் இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா ஆப்பை விட்டு வெளியே வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓப்பன் பண்றேன். இப்போ கொஸ்டின் 1க்கு இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் 1க்கு நான் ஃபால்ஸ் சூஸ் பண்றேன். என்ன ஆகுதுன்னா கரெக்ட் ஆன்சர்னு வருது. ஏன்னா கொஸ்டின் 1க்கு ஃபால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் 2க்கு இந்த இடத்துல நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆப்புக்கு வந்துட்டு கொஸ்டின் 2க்கு ட்ரூ தான் கரெக்டான ஆன்சரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வருது. ஸோ எது கரெக்டான ஆன்சர் எது இன்கரெக்டான ஆன்சர் அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எது கரெக்டான ஆன்சர், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எது தப்பான ஆன்சர், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கரண்ட் இண்டெக்ஸ் நான் ரெடி பண்றேன். அதாவது நம்ம அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்தோடனே எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றக்காக ஸோ 0 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் டேக், அடுத்து பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் கீ இண்டெக்ஸ். இந்த கீ இண்டெக்ஸ் இந்த குவிஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் எதுக்கு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான் டிஃபால்ட் கோட். இது வந்து நீங்க பேசிக்கா ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணாலே வர டிஃபால்ட் கோட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆக்டிவிட்டி குவிஸை லிங்க் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம கிரியேட் பண்ண டிசைன் ஃபைல், அதாவது நம்ம கிரியேட் பண்ண டிசைன் ஃபைல இந்த டிசைன் இந்த இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டா லிங்க் பண்ணிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அப்டேட்டிங் லாக் ஃபைல்ஸ். அதாவது நான் இந்த இடத்துல 2 லைன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லைனுக்கு தான் இந்த கோடு யூஸ் ஆகுது. ஆக்சுவலா அப்டேட்டிங் லாக் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த ஆப்புக்குன்னு இல்லை, எல்லா ஆப்புக்குமே யூஸ் ஆகும். இது பேசிக். இது தெரியலன்னா நான் பேசிக்கா சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதா இருந்தாலும் திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணுவோம், இந்த மாதிரி வெளியே போயிடுவோம் டக்குன்ட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா அகெயின் நம்ம அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணா நம்ம விட்ட இடத்துல இருந்தே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 2ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். 3ல இருக்கு. 3ல இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ டக்குன்னு நம்ம ஆப்பை விட்டு வெளியே வந்துருச்சு. அகெயின் நான் என்ன பண்றேன்னா டக்குன்னு உள்ள போறேன். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆப் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்தே வருது. ஸோ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டேன்னா ஆல்ரெடி நான் அதை அட்டன் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அட்டன் பண்ண முடியாது. அதாவது இது எல்லாமே நான் ஆப்பை விட்டு வெளில போறதுக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ வெளில போகணும்னா இல்லை, இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா ரீசெண்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த ஆப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு நான் வேற ஆப்புக்கு போறேன், வேற ஆப் யூஸ் பண்றேன், அகைன் நான் என்ன பண்றேன்னா இந்த ஆப்புக்கு வரேன். அப்ப என்ன ஆகணும்னா நான் அகைன் விட்ட இடத்துல இருந்தே வரணும். ஏன்னா இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நான் 1க்கு ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தேன், 2க்கு ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தேன், 3க்கு அட்டன் பண்ணல. ஸோ நம்ம ஆப் பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு அகைன் இங்க வருது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா டிஃபால்ட்டா நடக்காது. ஸோ நடக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டா ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்றதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் விட்டுட்டோம் அப்படின்றத நம்மளோட கம்ப்யூட்டருக்கு, அதாவது நம்மளோட மொபைலுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் தெரியப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போயிட்டேன் எக்ஸிட் கொடுத்து, இப்போ நான் ஃபுல்லா ஓப்பன் பண்ணேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே நடக்குது. ஸோ இந்த லாக் ஃபைல் நான் கொடுக்காம இருந்தேன்னா என்ன ஆகும்னா திடீர்னு நான் ஹோம் அமைக்கிட்டு வெளியே போயிட்டு அகெயின் உள்ள வந்தா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகும்னா ஆப் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆகும், விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ ஆகாது. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட யூசர் ஹோம் அமைக்கிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து டக்குன்னு வெளியே போறாங்க, ஸோ டக்குன்னு உள்ள வராங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு போயிட்டு வரக்கூடாது. ஒரு வாட்டியும் ஹோம் அமுக்கி வெளியே போயிட்டு வந்தாலும் அவங்க விட்ட ஸ்டேட்ல இருந்து கரெக்டா வரணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆப் என்ன பண்ணும்னா ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்ணி யூசர் இந்த நேரத்துல வெளியே போயிருக்காங்க, யூசர் இந்த நேரத்துல உள்ள வராங்க, அப்போ கரெக்டா எந்த ஸ்டேட்ல அவங்க இருந்து வெளியே போனாங்களோ அதே ஸ்டேட்ல உள்ள வரணும் அப்படின்றதெல்லாமே இந்த லாக் ஃபைல்ஸ் வச்சு தான் தெரியப்படுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா
ட்ரூ பட்டன், ஃபால்ஸ் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ் பட்டன், ஒவ்வொரு பட்டனும் என்ன நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வரிசையா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பட்டனா நம்ம கோட் பார்த்துடலாம். ஸோ ட்ரூ பட்டனுக்கு நான் எம் ட்ரூ பட்டன் அப்படின்னு மேலே டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ட்ரூ பட்டன் வந்து அதோட டைப் பட்டன், ஸோ அதோட ஐடி வந்து ட்ரூ பட்டன். அதாவது இந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம ஐடி என்ன செட் பண்ணியிருப்போம், டிசைன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஐடி கொடுத்துருப்போம். ஸோ இந்த ட்ரூவை கிளிக் பண்ணேன்னா அந்த ட்ரூக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரூ பட்டன் அப்படின்ற ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடியை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இது வந்து டிஃபால்ட் கோடு ஜென்ரேட் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம், அதனால செட் ஆன் கிளிக் லிசனர் இதெல்லாமே பட்டனோட பேசிக் கோட். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா செக் ஆன்சர் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது ட்ரூ பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நான் டைப் பண்ண ஆன்சர் வந்து ட்ரூவா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி இதில் வேற எதுவுமே நம்ம பண்ணலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபால்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஃபால்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம டைப் பண்ண ஆன்சர் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரூ பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்த ஆன்சர் ட்ரூவான்னு செக் பண்ணுறோம். ஃபால்ஸ் பட்டனை கொடுத்தா நம்ம கொடுத்த ஆன்சர் வந்து இந்த இடத்துல ஃபால்ஸான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னா எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் போகணும். ஸோ அதுக்குரிய கோடு தான் இது எல்லாமே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் முன்னாடி பண்ண மாதிரி நெக்ஸ்ட் பட்டன், அதோட டைப் பட்டனு, அதோட ஐடி, நெக்ஸ்ட் பட்டன், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ள நம்ம டைப் பண்ணுறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எம் கரெக்ட் இன்டெக்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னா 0 இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் 0ன்ட்டு. அதாவது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம்னா +1 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்றோம். எந்த இடத்துலனா கொஸ்டின் பேங்கோட லென்த்ல. ஸோ கொஸ்டின் பேங்கோட லென்த்னா இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேங்கோட லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருந்தாங்கன்னா 3யோட 1 ப்ளஸ் பண்ணணும், 7 இருந்தாங்கன்னா 7ஓட 1 ப்ளஸ் பண்ணணும், 1 இருந்தாங்கன்னா 1ஓட 1 ப்ளஸ் பண்ணணும், அந்த மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா +1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா கரண்டா எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ஜஸ்ட் +1 கொடுக்கணும். அதனாலதான் என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்டா 1 இருக்குன்னா 1 இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு 2 போகுது. 1 + 1 2 அந்த மாதிரி. இப்போ 2 இருக்கு, 2 இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா 2 + 1 3, அதாவது தேர்ட் கொஸ்டின் வரும். இப்போ 3 இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் அமுக்குனேன்னா 3 + 1 4. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் வரும். அதனால அதோட கோடு தான் இங்க சிம்பிளா. இப்போ என்ன ஆயிரும்னா அதோட வேல்யூ ஸ்டோர் ஆயிரும், ஆனா அது அப்டேட் ஆகணும்ல. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா அப்டேட் கொஸ்டின் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின்ல இருந்தாங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு மாறும், மாறினதை அப்டேட் பண்ணிடும். ஸோ அதனால இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் பட்டனோட கோடு இதுதான். அடுத்து ப்ரீவியஸ் பட்டனோட கோடு. ஸோ நெக்ஸ்ட் பட்டனுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்றோம்னா +1 கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு வந்து -1 போயிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல கரண்டா என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூ -1 ரீச் பண்ணணும், அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூனா +1, முந்தின வேல்யூனா -1. ஸோ நம்மளோட கோட்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இங்க பார்த்தா நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஸ்டின் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்தரா ஒரு வேல்யூ பார்த்திருக்கேன். அதாவது மைனஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரீவியஸ் கொடுத்துட்டே போறேன். இப்போ 1 இருக்கு, 1 இருக்கும்போது நான் ப்ரீவியஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா எதுவுமே போகக்கூடாது. ஏன்னா 1க்கு முன்னாடி எந்த வேல்யூமே கிடையாது. சப்போஸ் நான் ப்ரிவியூஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா ஆல்ரெடி இங்க 1 இருக்கு, நம்மளோட கோடு படி -1 போட்டிருக்கோம். ஸோ 1 - 1 என்ன ஆகும் 0 ஆகும். 0 - 1 -1 இந்த மாதிரி மைனஸ்ல போயிட்டே இருக்கும். நம்ம வந்து மைனஸ்ல ஏதாச்சும் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதை நான் இங்க செக் பண்றேன். இப்போ என்ன செக் பண்றேன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை 0வா மாத்திரு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ்ல போச்சுன்னா எனக்கு வந்து மைனஸ்ல போகக்கூடாது, இதுக்கு முன்னாடி கொஸ்டினே இல்லை, அப்ப மைனஸ்ல போனாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், இந்த இடத்துல நம்மளோட பட்டனோட கோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சிம்பிளா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் அப்டேட். அதாவது இந்த இடத்துல நான் அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு வாட்டியும். இங்கே அப்டேட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தேன், இங்கே அப்டேட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றதான் இங்க பார்க்குறோம். ஸோ பிரைவேட் வாய்ட் அப்டேட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஜஸ்ட் கால் பண்ணிருக்கோம். அந்த கால் பண்ண அப்டேட் கொஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட கொஸ்டினை அப்டேட் பண்ணுது.
ஸோ நம்மளோட கொஸ்டின் பேங்க்ல தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. அதை நம்ம எப்படி செக் பண்றோம்னா இண்டெக்ஸ் வச்சு செக் பண்றோம். அதாவது 0வா 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அந்த மாதிரி நம்ம செக் பண்றோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செக் பண்றோம் கொஸ்டினோட. எப்படி செக் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல விசிபிலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டார்க்கா தெரியுது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது. ஒரு வாட்டி நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து விசிபிலிட்டி போயிருது. அதாவது நான் மறுபடியும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வாட்டி தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போனால் தான் என்னால் மறுபடியும் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி ஆன்சர் பண்ண கொஸ்டினுக்கு மறுபடியும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா புதுசாக வரும்போது ஒரு கொஸ்டினுக்கு வந்து செட் எனேபிள்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டினுக்கு நம்ம வரும்போது மட்டும் இது வந்து நம்மளோட பட்டன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதாவது அந்த பட்டனை யாராச்சும் கிளிக் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல ட்ரூ பட்டனுக்கும் ஃபால்ஸ் பட்டனுக்கும் செட் எனேபிள்டு கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட இன்டீஜர் வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. கொஸ்டினோட செக் பண்ணி பார்க்குது. செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்தா நம்மளோட வேல்யூ பிளஸ் ஆகணும். அதாவது சிம்பிளா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் அப்டேட் ஆயிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா செக் பண்றதுக்கு முன்னாடி ட்ரூல இருக்கு, செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபால்ஸ் ஆயிருது. ஸோ ஒரு கொஸ்டின் புதுசா இருக்கான்னு பாக்குது. ஸோ புதுசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ட்ரூல இருக்கு வேல்யூ, ட்ரூல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டார்க்கா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நம்ம ஒரு ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிருதுன்னா இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மட்டும் ட்ரூ, அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு டார்க்கா தெரியுது. இந்த பட்டனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்றேன். ஒரு வாட்டி நான் சூஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா பட்டனை வந்து நான் எனேபிள் பண்றத ஃபால்ஸ் ஆக்கிட்டேன். அப்ப என்ன ஆயிரும்னா எனக்கு நான் மறுபடியும் போய் அந்த பட்டனை யூஸ் பண்ண முடியாது. இந்த பட்டன் வந்து இப்போ எனக்கு டிசேபிள்ட் ஆயிருச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இந்த இடத்துல நம்ம சிம்பிளா சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கோர் கால்குலேட் பண்றோம். இந்த இடத்துல ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்றோம்னா சிம்பிள் தான். அதாவது எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ மொத்த கொஸ்டின் நான் வந்து 10 வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நான் 10. எனக்கு வந்து ஆன்சர் பெர்சன்டேஜ்ல வரணும் அப்படின்றதுனால நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ கரெக்டான ஆன்சர்லாம் நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா ட்ரூ ஆன்சர் அப்படின்ற கீவேர்ட்ல, அதாவது வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால ஸோ என்னோட கரெக்டான ஆன்சர் எவ்வளவோ அது இன்டூ 100 டிவைடட் பை என்னோட மொத்த கொஸ்டின், அவ்வளவுதான். ஸோ அரே வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி 9ல முடியுது. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 10 கொஸ்டின் வந்துருச்சு. 10 கொஸ்டினுமே ஆன்சர் ஆனா மட்டும்தான் எனக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். அதனால நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இல்லாட்டினா என்ன ஆகும்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்கோர் வரும். ஆனா நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது. மொத்த கொஸ்டினுமே யாராச்சும் ஆன்சர் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன வரணும்னா ஸ்கோர் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கோர் டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு டோஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா குவிஸ் எண்ட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எவ்வளவு கரெக்டான ஆன்சர் வருது அப்படின்றக்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ண இந்த ரிசல்ட், அதாவது இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்றோம் ரிசல்ட் ரிசோர்ஸ் ஐடி அந்த மாதிரி நான் கால்குலேட் பண்றேன். அதுல தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கரெக்டான பர்சன்டேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு இந்த கரெக்டான ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். இதெல்லாம் இந்த இடத்துல சிம்பிளா நடக்குது. இந்த இடத்துல அப்டேட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ட்ரூ ஃபால்ஸ் பட்டன்ல செக் ஆன்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த செக் ஆன்சர்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கோட தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல அப்டேட் கொஸ்டின் பார்த்தாச்சு, கால்குலேட் ஸ்கோர் பார்த்தாச்சு. இந்த இடத்துல செக்கிங் ஆன்சர் இதை தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இதை பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஆப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒரு ஆன்சரை செக் பண்றேன். ஸோ நான் எப்படி செக் பண்றேன் அப்படின்னா பிரைவேட் வாய்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து செக் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நான் செக் ஆன்சர்னு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணனால தான் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். டைப் வந்து பூலியன், அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால டைப். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்லாம் எதுல இருக்குன்னா, அதாவது கொஸ்டின்ஸ்லாம் எதுல வச்சிருக்கோம்னா கொஸ்டின் பேங்க்ன்றதுல இண்டெக்ஸ்குள்ள நம்ம வச்சு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பட்டன் வந்து எனேபிள்ட் ஆயிருக்கு, அதாவது எனேபிள்ட் ஆனதெல்லாம் ஃபால்ஸா இருக்கு. ஏன்னா எல்லா பட்டனுமே டிசேபிள்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அதுக்குரிய கரெக்டா தப்பான கொஸ்டினான்றதெல்லாம் செக் ஆயிரும். செக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா நம்மளுக்கு வந்து இது டிசேபிள் ஆயிரணும். ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும்
நம்ம ஆன்சரை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பட்டன் டிசேபிள் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபால்ஸ் பட்டனும் டிசேபிள் ஆயிரும், ட்ரூ பட்டனும் இந்த இடத்துல டிசேபிள் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதாவது கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இப்போ யூசர் டைப், அதாவது யூசர் வந்து செலக்ட் பண்ண வேல்யூவும் நம்ம இந்த இடத்துல மேல வந்து நம்ம கொஸ்டின்ல வச்சிருப்போம் ஒரு வேல்யூ, அதாவது இந்த இடத்துல ஒரு வேல்யூ, இந்த கொஸ்டினுக்கு இந்த வேல்யூவை கரெக்டா அமுக்குறாங்களா, அதாவது சூஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் இந்த இடத்துல ஒவ்வொரு இதுலையும் செக் பண்றோம். ஸோ யூசர் ப்ரெஸ் பண்ற வேல்யூ வந்து நம்ம அங்க ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூவா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ கரெக்ட் டோஸ்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ கரெக்ட் டோஸ்ட்ல நான் என்ன வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல கரெக்ட் டோஸ்ட்ல நீங்க டைப் பண்ணது கரெக்டான ஆன்சர், கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன். இன்கரெக்டா இருந்துச்சுன்னா இன்கரெக்ட் ஆன்சர், கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்றோம். ஸோ யூசர் ப்ரெஸ் பண்ண வேல்யூ வந்து ஈக்குவல் டு கரெக்டான வேல்யூவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்க டைப் பண்ணது கரெக்டான ஆன்சர்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும், அதாவது உங்களோட ஸ்கோர் கால்குலேட், அதாவது ஸ்கோர் அப்டேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கோர்ல போய் அது சேரணும். அதனால ட்ரூ ஆன்சரோட +1 ஆயிரும். அப்படி கரெக்டானதை கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இன்கரெக்ட் ஆன்சர், கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு வரணும். ஸோ இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் வரணும். அந்த வந்த டெக்ஸ்ட் என்ன ஆகணும்னா கீழே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஒரு கொஸ்டின் போறோம், கிளிக் பண்றோம், கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆன்சர்னு பிரிண்ட் ஆகணும், இன்கரெக்டா இருந்துச்சுன்னா இன்கரெக்ட் ஆன்சரான்னு பிரிண்ட் பண்ணணும். அதே சமயம் கரெக்டான ஆன்சரா இருந்தா நம்மளுக்கு வந்து ஸ்கோர்ல போய் அது ஆட் ஆகணும். அதுக்குரிய எல்லா ஃபங்க்ஷனையுமே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாக் ஃபைல்ஸ் இது எல்லாமே, இது வந்து டிஃபால்ட்டா வர லாக் ஃபைல்ஸ், ஸ்டார்ட், ரெஸ்யூம், பாஸ், ஸ்டாப், இது எல்லாமே டிஃபால்ட்டா வருது. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா இதெல்லாம் இந்த ஆப்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா ஆப்புக்குமே ரிலேட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி வெளியே இருக்கு, இந்த ஆப்குள்ள நான் போனேன்னா ஆப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வந்தேன்னா ஆப் வந்து ஃபுல்லா எண்ட் ஆகல, ரெஸ்யூம் ஆகுது, அந்த மாதிரி ஆப் வந்து பாஸ் ஆகுது, ஆப் வந்து ஸ்டாப் ஆகுது, இந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா வர லாக் ஃபைல்ஸ். இதுல வந்து நீங்க எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே தான் வரும். ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ உங்களோட ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா கொஸ்டினை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம், எத்தனை கொஸ்டின் வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபர்தரா என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிள் குவிஸ் ஆப்னா அது இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கணும். அதாவது இந்த குவிஸ் எல்லாத்தையும், இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், அதை நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவிஸ் ஆப்ல வந்து பார்த்தோம்னா 10 கொஸ்டின் தான் இருக்கு, ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா மினிமம் ஒரு நல்ல ஆப்னு எடுத்துக்கிட்டா, மினிமம் குவிஸுக்காகவே ஒரு ஆப் பண்றீங்கன்னா மினிமம் ஒரு 50 கொஸ்டின் இல்லாட்டி ஒரு 100 கொஸ்டின் வச்சாதான் அது நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா 50 கொஸ்டின், 100 கொஸ்டின், 150 கொஸ்டின் இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். ஒழுங்கா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அந்த கொஸ்டின் என்ன ஆகும்னா கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா கொஸ்டினுக்குன்னு தனியா ஜாவா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல போய் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்றேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல என்னோட கொஸ்டினுக்கு நான் கொடுத்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் இந்த இதுல மொத்தமே நான் டைப் பண்ணிருக்கேன் கோடு. என்ன கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ற கிளாஸ்க்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. ஸோ இந்த கொஸ்டின்ன்ற கிளாஸ்க்குள்ளதான் மொத்த வேலையுமே இருக்கு. ஸோ இங்க நான் என்னெல்லாம் செக் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் ஐடி, அதாவது எந்த கொஸ்டின் கரண்டா இருக்கு அப்படின்றத செக் பண்றேன். அதாவது 4 இருக்கா, 5 இருக்கா, 6 இருக்கா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன செக் பண்றேன்னா அது கரெக்டா தப்பா ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்றதெல்லாம் செக் பண்றேன். ஸோ சிம்பிளா 1, 2, 3, 4 இந்த மாதிரி நான் 4 வேல்யூ வச்சிருக்கேன். ஒன்னு வந்து டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடி, அதாவது டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடியை வாங்கி டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடியை ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது எந்த ஐடி கரண்டா இருக்கு அப்படின்றத வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணுது. சிம்பிளா இப்போ 4 இருக்குன்னா இப்போ 4th கொஸ்டின்ல நம்ம ஆப்ல யூசர் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கெட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து செட் டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடி. இந்த இடத்துல ரிசோர்ஸ் ஐடியை வாங்கிட்டு அதை வந்து டெக்ஸ்ட் ஐடிக்கு வந்து அசைன் பண்றாங்க சிம்பிளா.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பூலியன் வந்து ஆன்சர் ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து ஆன்சர் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் பண்ணதை ட்ரூ ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்து ஐடிக்கு ரெஃபர் பண்றது, இந்த ரெண்டும் சேர்ந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. சிம்பிளா ஐடியை வாங்குறோம், அதை ரிட்டர்ன் பண்றோம், அதை ஐடிக்கு ஈக்குவல் பண்றோம், ட்ரூவா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம், அதை வாங்கி ட்ரூக்கு அசைன் பண்றோம். அண்ட் ஃபைனலா என்ன பண்றேன்னா நம்மளோட ரெண்டையும் இந்த இடத்துல ஈக்குவல் பண்றோம். அதாவது இந்த இடத்துல கிரியேட் பண்ண ஐடி, அதாவது நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குற ஐடி, நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குற ஃபங்க்ஷன், அது ரெண்டையும் இந்த இடத்துல மறுபடியும் அசைன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடி ஆன்சர் ட்ரூ. ஸோ ஐடியை ஐடிக்கு அசைன் பண்றேன், ட்ரூ வேல்யூக்கு அசைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியா கொடுத்துட்டோம்னா இது வந்து என்னன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க அதே வேரியபிளை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடி ஆன்சர் ட்ரூ, டெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஐடி இந்த மாதிரி இருக்கிறத தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துலையும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதை வந்து ரெஃபரன்ஸாக இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ சிம்பிளாக எடுத்துட்டு நம்மளோட ஆப்போட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குவிஸ் ஆப். ஸோ இந்த குவிஸ் ஆப்புக்கு பார்த்தோம்னா இவ்வளோதான் மொத்த கோடிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் 10 கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நம்ம என்ன மாதிரி டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அது. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட டிசைனில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு டிசைன். ஸோ நம்மளோட ஜாவா கோடில் இந்த மாதிரி ஜாவா கோட்ஸ். ஸோ ஒவ்வொரு கோடும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக நம்மளோட குவிஸ் ஆப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப், சோர்ஸ், மெயின் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனிஃபெஸ்ட் ஃபைல், ரிசோர்ஸஸ்னா ரிசோர்ஸஸில் இருக்க நம்மளோட லே அவுட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ஃபைல்ஸ் எல்லாமே ஃபைல்ஸாகவும் இங்கே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் அதை கூட ஓப்பன் பண்ணி ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி கோடை மட்டும் இங்கே நீங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்களே இண்டிவிஜுவலாக இந்த இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ஆப் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம இன்னும் மோர் அட்வான்ஸ்ட் ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் குவிஸ் ஆப்பை டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு வந்து அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அவங்களோட ஆப் எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். மெயினாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.